இந்த நாளிலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಏನು ನೋಡಲಿದ್ದೇವೆಂದರೆ, கடந்த சில நாட்களாக நாம் வீடுகளை குறித்து படித்துக் கொண்டிருந்தோம். ಕೆಲವು ವಾರಗಳಿಂದ ನಾವು ಮನೆಗಳನ್ನು ಕುರಿತು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಾ ಬಂದಿದ್ದೇವೆ. தாய் வீடு என்று பார்த்தோம், ತಾಯಿಯ ಮನೆಯೆಂದು ನೋಡಿದೆವು. அதுக்கப்புறம் ಅನಂತರ நம்முடைய பழைய வீடு, ನಮ್ಮ ಹಳೆಯ ಮನೆ, அது என்ன வீடு? ಅದು ಯಾವ ಮನೆ? எகிப்தினுடைய வீடு. ಐಗುಪ್ತದ ಮನೆ. அதுக்கு பிறகு ಅದರ ನಂತರ விடுதலை அடைந்த பிறகு ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದ ನಂತರ தேவனுடைய வீடு, ದೇವರ ಮನೆ. அப்புறம் அனந்தர தேவனுடைய வீட்டுக்கு வந்த பிறகு ದೇವರ ಮನೆಗೆ ಬಂದ ನಂತರ மறுபடியும் அவர்கள் சிறை மனைக்கு போயிட்டாங்க. ಮತ್ತೆ ಅವರ ಸೆರೆವಾಸಕ್ಕೆ ಹೋದರು. ஓகே, கர்த்தர் ரட்சிக்கிறார், ಯೆಹೋವನು ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. அவர்கள் கர்த்தருக்கு கனம் மகிமையை செலுத்தாமல் போனால், ಅವರು ಯೆಹೋವನಿಗೆ ಘನವನ್ನು ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸದೆ ಹೋದರೆ, அவர்களுடைய வீடு அது அரண்மனையாக இருந்தாலும், ಅವರ ಮನೆ ಅದು ಅರಮನೆಯಾಗಿದ್ದರೂ, அங்கே உள்ள புகுந்து அடிக்கிறதுக்கு ஆளுகளை ஆண்டவர் அனுப்பி விடுவார். ಅದರ ಒಳಗೆ ಹೋಗಿ ಒಡೆಯುವುದಕ್ಕೆ ದೇವರು ಜನರನ್ನು ಕಳುಹಿಸುತ್ತಾನೆ. ராஜா இருக்கிற வீடு என்ன வீடு? ರಾಜನಿರುವಂತ ಮನೆ ಯಾವ ಮನೆ? அரசன மனை, அரண்மனை. ಅದು ಅರಸನ ಮನೆ, ಅರಮನೆ இல்லையா? ಅಲ್ಲವೇ? ஆனா அரண்மனைக்குள்ளே பூந்து வேற ஒருத்தன் உள்ள பூந்து அடிச்சு நொறுக்கி பொருளெல்லாம் எடுத்துட்டு போறான். ಆದರೆ ಅರಮನೆಯಲ್ಲಿಗೆ ನುಗ್ಗಿ ಬೇರೆಯವನು ನುಗ್ಗಿ ಅಲ್ಲಿ ಅವರನ್ನು ಒಡೆದು ಚೆಚ್ಚಿ ಇರುವಂತಹ ವಸ್ತುಗಳನ್ನೆಲ್ಲವನ್ನು ದೋಚಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. உயிரோடு இருக்கிறவங்களை கட்டி இழுத்துட்டு போறாங்க. ಜೀವದಿಂದಿರೋವರನ್ನು ಕಟ್ಟಿ ಅವರನ್ನು ದಾಸರಾಗಿ ಗುಲಾಮರಾಗಿ ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. எங்க? ಎಲ್ಲಿಗೆ? வேற ஒரு அந்நியருடைய தேசத்துல, ಬೇರೆ ಅನ್ಯರ ದೇಶದೊಳಕ್ಕೆ. ஏன் இது எப்படி இந்த மாதிரி ಆச்சு? ಏಕೆ ಈ ವಿಧವಾಗಿ ಆಯಿತು? எங்க போனாங்க அவங்க? ಅವರು ಎಲ್ಲಿಗೆ ಹೋದರು? நான் வாசித்த வசனங்களை பார்க்கும் பொழுது, ನಾವು ಓದಿದಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಾಗ, அரசர்களுடைய நாட்களிலே நடந்த மிக பரிதாபமான நிலைமையை நம்ம இங்கே பார்க்கிறோம். ಅರಸರ ದಿನಗಳಲ್ಲಿ ನಡೆದಂತ ಬಹಳ ಪರಿತಾಪಕರವಾದಂತ ಒಂದು ದಿನಗಳನ್ನು ನಾವಿಲ್ಲಿ ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. இந்த அரசர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? ಈ ರಾಜರು ಎಲ್ಲಿಂದ ಬಂದರು? இஸ்ரவேலினுடைய ராஜாக்கள், ಇಸ್ರೇಲರ ರಾಜರು, யூதாவின் ராஜாக்கள், ಯಹೂದ್ಯರ ರಾಜರು எங்கிருந்து வந்தாங்க? ಎಲ್ಲಿಂದ ಬಂದರು? சாலமோனுக்கு முன்பாக தாவீதின் வழியாகத்தான் வந்தாங்க. ಸೊಲೊಮೋನನಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ದಾವೀದನ ಮೂಲಕವಾಗಿ ಬಂದರು. அதுக்கு முன்பாக, ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ யாக்கோபனுடைய 12 கோத்திரங்களிலிருந்து தான் வந்தாங்க. ಯಾಕೋಬನ 12 ಗೋತ್ರಗಳಿಂದ ಬಂದರು. அதுக்கு முன்பதாக, ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ஆபிரகாமுடைய வம்சத்துல தான் வந்தாங்க. ಅಬ್ರಹಾಮನ ವಂಶಾವಳಿ ಮೂಲಕವಾಗಿ ಬಂದರು. ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது அவன் அரசனாக இருந்தானா? ಅಬ್ರಹಾಮನನ್ನು ದೇವರು ಕರೆದಾಗ ಅವನು ರಾಜನಾಗಿದ್ದನೇ? இல்ல. அவன் எப்படி இருந்தான்? ಅವನು ಹೇಗಿದ್ದನು? பரதேசியா இருந்தான். ಅವ ಪರದೇಶಿಯಾಗಿದ್ದನು. பரதேசின்னு என்ன அர்த்தம்? ಪರದೇಶಿ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥವು? சொந்த தேசத்தை விட்டு விட்டு வேற ஒரு தேசத்திலே அலைகிறவனாக இருந்தான் அர்த்தம். ಸ್ವಂತ ದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ದೇಶದಲ್ಲಿ ಅಲೆಮಾರಿಯಾಗಿರುವನೆಂದು ಅರ್ಥವು. அப்படி இருந்தவனுடைய சந்ததியை தான் கர்த்தர் ஆசீர்வதித்து அதை வர்த்திக்க பண்ணினார். ಆ ವಿಧವಾದಂತ ಒಬ್ಬನ ಸಂತತಿಯನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸೋದನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸಿದನು. அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் வழியாகத்தான், ಅವನಿಗೆ ಹುಟ್ಟಿದ ಮಕ್ಕಳ ಮೂಲಕವಾಗಿಯೇ யாக்கோபுவினுடைய வீட்டார் இஸ்ரவேலர்கள் என்கிற பெயரிலே பெருத்த ஜனமாக அவர்கள் பெருத்திருந்தார்கள். ಯಾಕೋಬನ ಮನೆಯವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಎಂಬ ಒಂದು ಹೆಸರಿನೊಟ್ಟಿಗೆ ಅವರು ಅಧಿಕವಾಗಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಿದರು. அவர்கள் பரதேசியா இருந்த அந்த வம்சம் தாவீது வரைக்கும் பரதேசியா இருந்தது. அலைந்து கொண்டே இருந்தவர்கள் தாவீதின் காலத்திலே அரசர்களாக மாறினார்கள். ದಾವಿದನ ಕಾಲದವರೆಗೂ ಅಲೆಮಾರಿಗಳಾಗಿ ಅಳೆಯುತ್ತಿದ್ದಂತ ಅವರು ದಾವಿದನ ಕಾಲದಲ್ಲಿ ಅವರು ರಾಜರಾಗಿ ಅವರು ಮಾರ್ಪಟ್ಟರು. அந்த தேசத்திற்கு கோட்டை சுவர் எழுப்பப்பட்டது. ಆ ದೇಶಕ್ಕೆ ಕೋಟೆಯ ಒಂದು ಗೋಡೆಗಳನ್ನು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿತು. அரண்மனை வந்தது. ಅರಮನೆಗಳು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿತು. நிரந்தரமான ஒரு தேவ ஆலயம் அவங்க எழுப்பப்பட்டது. ನಿರಂತರವಾದ ಒಂದು ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿತು. அங்கே ஆசாரியர்களும் அங்கே வேத பாரகர்களும் சாஸ்திரிகளும் அங்கே ஜனங்களுக்கு போதனை செய்கிறார்கள். ಅಲ್ಲಿ ಯಾಜಕರು, ವೇದ ಪಾರಕರು ಮತ್ತು ಶಾಸ್ತ್ರಿಗಳಲ್ಲಿ ಜನರಿಗೆ ಅವರು ಉಪದೇಶಗಳನ್ನು ಮಾಡಿದರು. ಆದರೆ என்ன வந்துருச்சு? நடுவில் என்ன வந்துருச்சு? அவங்களுக்கு ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನು ಬಂದಿತ್ತು? ಅವರಿಗೆ கொழுப்பு வந்துருச்சு, ಕೊಬ್ಬು ಬಂದಿತ್ತು. இல்லையா? ಕೊಬ್ಬು. அலமாரிகளா இருக்கும் போது கொழுப்பு இல்லைங்க. ಅಲೆಮಾರಗಳಿದ್ದವರಿಗೆ ಅಹಂಕಾರವಿರಲಿಲ್ಲ. எப்போ சொந்தமா ஒரு அரண்மனை கட்டி ஒரு ராஜ்யத்தை போட்டு ஒரு பார்டர் கட்டி சேஃப்டியா எல்லாம் ಸೇಫ್ಟಿ ಆಗಿ போச்சுன்னு சொன்னா, ಯಾವಾಗ ಅವರು ಅರಮನೆಯ ಕಟ್ಟಿಕೊಂಡು ಅದಕ್ಕೆ ಗೋಡೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿ ಎಲ್ಲವನ್ನು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ರಕ್ಷಣೆ ಒಳಗೆ ಅವರು ಬಂದರೋ,
அப்போ பிரவாதி யாரு, தீர்க்கதரிசி யாரு தெரியாது, அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ಪ್ರವಾದಿ ಯಾರು, ಯಾಜಕನ ಯಾರು, ದೀರ್ಘದರ್ಶಿ ಯಾರು ಎಂದು ಅವರಿಗೆ ತಿಳಿಯದೆ ಹೋಯಿತು ಕಣ್ಣುಗಳು. தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிற மனுஷன் யாரு? ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಂಡು ಬರುವಂತ ಮನುಷ್ಯನು ಯಾರು? அவன் யாரோ சும்மா கத்திட்டு போறான், விட்டு கதை சாத்தே. ಸರಿ, ಯಾರೋ ಒಬ್ಬನು ಬಂದು ಮನೆ ಮುಂದೆ ಕಿರ್ಚುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚು. ವಚನ 11-12 11 ವಾಕ್ಯಗಳು. சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்தான். 11 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். ಚಿದೆಕೀಯ ರಾಜನಾದಾಗ 21 ವರ್ಷದವನಾಗಿದ್ದನು. ಅವನು ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ 11 ವರ್ಷ ಆಳಿದನು. தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. ಅವನು ತನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಚಿತ್ತಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಡೆದು ಯೆಹೋವನ ಮಾತುಗಳನ್ನು ತನಗೆ ತಿಳಿಸುತ್ತಿದ್ದ ಪ್ರವಾದಿಯಾದ ಯೆರೆಮೀಯನ ಮುಂದೆ ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. என்ன நடந்தது பாத்தீங்களா? ಏನು ನಡೆಯಿತು ನೋಡಿದಿರಾ? ஊரெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கும்போது, ஆடுகளுக்கு பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது, அப்போ தாழ்மையா இருக்கும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று சொன்ன ஜனங்கள், ಊರೆಲ್ಲ ಅವರು ಅಳೆಯುತ್ತಿದ್ದಂಥ ದಿನದಲ್ಲಿ, ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುತ್ತಿದ್ದಂಥ ದಿನಗಳಲ್ಲಿ ಅವರು ಅಬ್ರಹಾಮನ ದೇವರೇ, ಈಸಾಕನ ದೇವರೇ, ಯಾಕೋಬನ ದೇವರೆಂದು ಅವರು ಕೂಗುತ್ತಿದ್ದರು. எப்போ ராஜாவாக ஆனார்களோ, ಯಾವಾಗ ಅವರು ಅರಸರಾದರು, அரண்மனை வந்து விட்டது, ಅರಮನೆಯು ಬಂದಿತು, ஐஸ்வர்யம் சேர்ந்து விட்டது, ಐಶ್ವರ್ಯವು ಕೂಡಿ ಬಂದಿತು, பாதுகாப்பு நிறைந்து விட்டது, ಸುರಕ್ಷಿತವರೆಗೆ ಬಂದಿತು. இப்போ கர்த்தருடைய பார்வைக்கு அவர்கள் நல்லவர்களாக இல்லை, பொல்லாப்பானதை செய்ய ஆரம்பித்தார்கள். ಇವಾಗ ಯೆಹೋವನ ದೃಷ್ಟಿಗೆ ಅವರು ಒಳ್ಳೆಯವರಾಗಿ ಇಲ್ಲ, ಅವರು ಕೇಡನ್ನು ಮಾಡುವಂತವರಾಗಿ ಇದ್ದರು. என்ன கேடு பண்ணாங்க? ಅವರು ಯಾವ ಕೇಡನ್ನು ಮಾಡಿದರು? ஒன்னே ஒண்ணுதான் செஞ்சாங்க, ಒಂದನ್ನು ಮಾತ್ರ ಮಾಡಿದರು. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிற தீர்க்கதரிசியை அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போகவில்லையாம். ದೇವರ ಯೆಹೋವನ ಮಾತನ್ನು ಕೊಂಡು ಬರುವಂತ ಆ ಪ್ರವಾದಿಯನ್ನು ಅವನ ಮುಂದೆ ಅವರು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. தேவனுடைய ஊழியக்காரனுக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கணுமா? ದೇವರ ದಾಸನ ಮುಂದೆ ಅವರು ನಾವು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಇರಬೇಕೇ? ಕನ್ನಡத்துல ಇಂಗ್ಲಿಷ್ல ವಾಸಿங்க அந்த வசனத்தை. ಇಂಗ್ಲಿಷ್. When he became the king, and he reigned in Jerusalem for 11 years. He did evil in the eyes of the Lord his God, and did not humble himself. He did not humble himself before Jeremiah the prophet. Before Jeremiah the prophet who spoke the word of the Lord. Who brought the word of God. ಚಿದ್ಕೀಯನು ಅರಸನಾದಾಗ 21 ವರ್ಷದವನಾಗಿದ್ದನು. ಅವನು ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ 11 ವರ್ಷ ಆಳಿದನು. ಅವನು ತನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಚಿತ್ತಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಡೆದು ಯೆಹೋವನ ಮಾತುಗಳನ್ನು ತನಗೆ ತಿಳಿಸುತ್ತಿದ್ದ ಪ್ರವಾದಿಯಾದ ಯೆರೆಮೀಯನ ಮುಂದೆ ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கிய உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. யாருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை? யாரு ಮುಂದೆ ತನ್ನನ್ನು ತಾನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கு முன்பாக ராஜா தாழ்த்தவில்லை. ಯೆಹೋವನ ಮಾತನ್ನು ತಂದು ತಿಳಿಸುವಂತ ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿಯಿಂದ ಯೆರೆಮೀಯನ ಮುಂದೆ ರಾಜನು ತನ್ನನ್ನು ತಾನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. நீ என்ன வசனம் கொடுக்குதுன்னா போய் ஊருக்கெல்லாம் போய் சொல்லு, நான் ராஜாடா அப்படின்னு அவன் நின்னுட்டான். ನೀನು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುವುದಾದರೆ ಊರೆಲ್ಲ ಹೋಗಿ ನೀನು ಸಾರು, ನಾನು ರಾಜನು ಎಂದು ಅವನು ಬಂದು ನಿಂತನು. ನಾನು ಯಾರು சொல்லு, ಹೇಳಿ. நான் யாரு? நீ யாரு? நீ யாரு? நீ ராஜாவா இருந்தா என்ன, தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு முன்னாடி நீ ರಾಜನಾಗಿದ್ದರೂ ಕೂಡ ದೇವರ ಪ್ರವಾದಿಯ ಮುಂದೆ நீ கூஜா, ನೀನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. கூஜா என்ன தெரியாதா? கூஜா கூஜா தண்ணி பாட்டில். ನೀನು ಒಂದು ಪೂಜೆ ಒಂದು கூஜா பிரதர், கூஜா தெரியாதா? ஊஜி பூஜியா? பூஜி பூஜி கூஜா தமிழ்ல கூஜா தண்ணி பாட்டில், தண்ணி கொண்டு வர இது ஊஜி. ஓகே.
ராஜாவா இருந்தாலும் ನೀನು ರಾಜನಾಗಿದ್ದರೂ தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிற மனுஷனுக்கு ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಂಡು ಬರುವಂತ ಮನುಷ್ಯನಿಗೆ நீ தாழ்ந்து போகத்தான் வேணும். என்ன அர்த்தம்? ನೀನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಹೋಗಬೇಕೆನ್ನುವುದು ಇದರ ಅರ್ಥವೇನು? அவன் என்ன சொல்றானோ அதுக்கு இவன் கேட்டுத்தான் ஆகணும். ಅವನು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾನೋ ಅದನ್ನು ಇವನು ಕೇಳಲೇಬೇಕು. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிற மனுஷன் பெரிய ஆள் கிடையாது. ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಂಡು ಬರುವಂತ ಮನುಷ್ಯನು ದೊಡ್ಡವನಲ್ಲ. ஆனால் அந்த மனிதனுடைய வாயிலே வருகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. ಆದ್ರೆ ಅವನ ಬಾಯಿಂದ ಬರುವಂತ ಮಾತು ಅದು ಯೆಹೋವನ ಮಾತು. அந்த வார்த்தை கர்த்தர் பேசுகிறபடியால் ಆ ಒಂದು ಮಾತನ್ನು ಯೆಹೋವನು ಮಾತನಾಡುವುದರಿಂದ நீ ராஜாவா இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும். ನೀನು ರಾಜನಾಗಿದ್ದರೂ ನೀನು ಆ ಮಾತಿಗೆ ನೀನು ವಿಧೇಯನಾಗಲೇಬೇಕು. அந்த தீர்க்கதரிசியை பார்த்து அவன் வார்த்தையை நீ மதிக்காமல் நடந்தால், ಆ ದೀರ್ಘದರ್ಶಿಯನ್ನು ಪ್ರವಾದಿಯನ್ನು ನೋಡಿ ಅವನ ಮಾತಿಗೆ ನೀನು ಸನ್ಮಾನ ಕೊಡದೆ ಹೋದರೆ நீ யாரை எதிர்க்கிறாய்? ನೀನು ಯಾರನ್ನು ವಿರೋಧಿಸುತ್ತಿ? அந்த தீர்க்கதரிசியுடைய வாயிலே வார்த்தையை போட்ட தேவனை தானே எதிர்க்கிறாய். ಆ ಪ್ರವಾದಿಯ ಬಾಯಲ್ಲಿ ಹಾಕಿದ ಮಾತನಾಗಿದ್ದಂತ ದೇವರನ್ನೇ ನೀನು ವಿರೋಧಿಸುತ್ತಿದ್ದಿ. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வாரா? ಆಗ ಯೆಹೋವನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? சொந்த வீட்டுக்குள்ளேயே ಅನ್ಯರುಗಳೇ உள்ளே விட்டு விடுவார். ಸ್ವಂತ ಮನೆಯೊಳಗೆಯೇ ಅನ್ಯರನ್ನು ಅವನ ಮನೆಯೊಳಗೆ ಹೊಕ್ಕುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆ ನಾವು ಇರಬೇಕು. வசனம் 13 பார்க்கிறோம். ವಾಕ್ಯ 13ರಲ್ಲಿ ನಾವು ಓದ್ತೇವೆ, தேவன் மேலே தன்னை ஆணை வைத்து ஆணை செய்து கொண்டான் ஒருத்தன். ದೇವರ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ಪ್ರಮಾಣ ಮಾಡಿದನು ಒಬ್ಬನು. ಯಾರದು? இதே சிதேக்கிய ராஜா. ಇದೇ ಚಿದಕಿಯ ರಾಜನು. அந்த ராஜா யாருன்னா நேபுகாத்நேச்சார் என்று சொல்லக்கூடிய பாபிலோனுடைய ராஜாவிற்கு இவன் ஒரு பிராமிஸ் பண்ணினான். ಆ ರಾಜನು ಯಾರೆಂದರೆ ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನಿಗೆ ಈ ಚಿದಕಿಯನು ಒಂದು ಪ್ರಮಾಣವನ್ನು ಮಾಡಿದನು. எந்த பேர்ல? ಯಾವ ಹೆಸರಿನಲ್ಲಿ? ಕರ್ತನಾದ ಯೆಹೋವಾ ನಾಮದಲ್ಲಿ. ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನ ನಾಮದಲ್ಲಿ ಮಾಡಿதான். ಅವನು ಸಿಕ್ಕಿಕೊಂಡನು. சும்மா சொல்லியிருந்தா பரவாயில்ல, ಸುಮ್ಮನೆ ಹೇಳಿದರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. கர்த்தருடைய நாமத்திலே அவன் ஆணையிட்டதினாலே, ಯೆಹೋವನ ನಾಮದಲ್ಲಿ ಅವನು ಪ್ರಮಾಣ ಮಾಡಿದ್ದರಿಂದ அவன் என்ன செய்யணும்? ಅವನೇನು ಮಾಡಬೇಕು? புரியலையா? ಅವನೇನು ಮಾಡಬೇಕು? அதுக்கு கட்டுப்பட வேண்டும். ಅವನು ಅದಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗಬೇಕು. எரேமியா சொன்ன வார்த்தைக்கும் அவன் தாழ்த்தவில்லை. ಯೆರೆಮೀಯನು ಹೇಳಿದಂತ ಮಾತಿಗೆ ಅವನು ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ಇವನೇ தேவன் மேலே சொன்ன தன்னுடைய ஆணையின்படியாகவும் அவன் கீழ்ப்படியவில்லை. ಇವನೇ ಯೆಹೋವನ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ಆನೆಯ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅವನು ವಿಧೇಯನೂ ಆಗಲಿಲ್ಲ. அதனால ಆದ್ದರಿಂದ ಪ್ರಾಮಿಸ್ பண்ணிட்டான், ಅವನು ಪ್ರಮಾಣ ಮಾಡಿದನು, ஆனால் கலகம் செய்கிறான். ಆದ್ರೆ ಅವನು ಕಲಹವನ್ನು ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. இப்ப யாருக்கு விரோதமாக கலகம் செய்கிறான்? ಯಾರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅವನು ಕಠಿಣ ಮಾಡಿಕೊಂಡನು ತನ್ನ ಮನಸ್ಸನ್ನು? யாருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான்? ಯಾರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕಲಹ ಮಾಡಿದನು? தேவனுக்கு விரோதமாகவும் செய்கிறான், அந்த ராஜாவுக்கு விரோதமாகவும் செய்கிறான். ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ, ಆ ರಾಜನಿಗೂ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு மனம் திரும்பவில்லை. ಇದೆಲ್ಲ ಇಸ್ರಾಯೇಲರ ದೇವರಿಗೆ ಇವನು ಮನ ತಿರುಗಲಿಲ್ಲ. இஸ்ரவேலின் தேவனுக்கு கூட, ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರಿಗೂ ಕೂಡ அவன் தான் செய்த தவறை அவன் அறிக்கை செய்யவில்லை. ತಾನು ಮಾಡಿದ ತಪ್ಪನ್ನು ಅವನು ಅರಿಕೆ ಮಾಡಲಿಲ್ಲ. தன்னுடைய கழுத்தை கடினப்படுத்திக் கொண்டான். ತನ್ನ ಕತ್ತನ್ನು ಅವನು ಕಠಿಣ ಮಾಡಿಕೊಂಡನು. இருதயத்தை அவன் ಇರುಕಿ பிடித்துக் கொண்டான். ಹೃದಯವನ್ನು ಅವನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡನು. என்ன அர்த்தம்? ಇದರ ಅರ್ಥವೇನು? நீ எரேமியா மூலமா சொன்னாலும் நான் கீழ்ப்படிய மாட்டேன். ಯೆರೆಮೀಯನ ಮೂಲಕವಾಗಿ ಹೇಳಿದರೂ ನಾನು ವಿಧೇಯನಾಗುವುದಿಲ್ಲ. ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನಿಗೆ ಮುನ್ನಾಡಿ நான் ಪ್ರಾಮಿಸ್ பண்ணதின்படியும் நான் கட்டுப்பட மாட்டேன். ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನ ಮುಂದೆ ನನ್ನ ಪ್ರಮಾಣ ಮಾಡಿದಕ್ಕೂ ನಾನು ವಿಧೇಯನಾಗುವುದಿಲ್ಲ. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ಏನೇ ನಡೆದರೂ ಸರಿ, நான் என் கழுத்தை கடினமாய் வைத்துக் கொள்ளுவேன். ನನ್ನ ಕತ್ತನ್ನು ನಾನು ಕಠಿಣವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. இது ராஜா மாத்திரம் செய்த தப்பில்ல, ಇದು ರಾಜನು ಮಾಡಿದ ತಪ್ಪು ಮಾತ್ರವಲ್ಲ. வசனம் 14 பார்த்தால், ವಾಕ್ಯ 14ರಲ್ಲಿ ನೋಡಿದರೆ, இந்த ராஜாவிற்கு கீழே இருந்த மற்ற அதிகாரிகளும் மற்ற ஊழியக்காரர்களும் ஜனங்களும் அப்படித்தான் செய்கிறார்கள். ಈ ರಾಜನ ಎದುರಿರುವಂತಹ ಎಲ್ಲ ಯಾಜಕರುಗಳು ಪ್ರಜೆಗಳು ಅದೇ ವಿಧವಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆசாரியர்கள் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணினார்கள். ಪ್ರಧಾನ ಯಾಜಕರು ಪ್ರಜೆಗಳು ಕೂಡ ಮಹಾದ್ರೋಹಗಳಾಗಿ ಅನ್ಯ ಜನಗಳ ಅಸಹ್ಯ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಅನುಸರಿಸಿ ಯೆಹೋವನ ತನಗೆ ಪ್ರತಿಷ್ಠಿಸಿಕೊಂಡ ಯೆರೂಸಲೇಮಿನ ದೇವಾಲಯವನ್ನು ಒಲೆ ಮಾಡಿದರು. கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை
தீட்டுப்படுத்தினார்கள். ಅವರು ಅವನ ಪಿತೃಗಳು. படிச்சிட்டீங்க, நீங்க படிச்சிட்டீங்க, நான் சொன்னது மட்டும் சொல்லல, எக்ஸ்ட்ரா படிச்சிட்டீங்க. ಓಕೆ. ஆசாரியர்கள், ಯಾಜಕರು, பிரதான மந்திரிகள், பொது ஜனங்கள், ಸಾಮಾನ್ಯ ಜನರು, இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? ಇವರೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಏನು ಮಾಡಿದರು? கர்த்தர் இந்த உலகத்திலேயே தனிப்பட்டவர்களாக யாரை பிரித்து தனக்கு சொந்தமாக வைத்துக் கொண்டாரோ, ಯೆಹೋವನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಅವರನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿ ತನ್ನ ಸ್ವಂತ ಜನರಾಗಿ ಅವರನ್ನು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾನೋ, யாரை தனக்காக சொந்தமாக எடுத்திருந்தாரோ, ಯಾರನ್ನು ತನಗಾಗಿ ಸ್ವಂತವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದನೋ, இல்ல பிரதர், கர்த்தர் யார தமிழ் சொந்த ஜனமாக எடுத்துக்கிட்டாரோ அந்த ஜனங்க புறஜாதிகளோடு போய் அசுத்தம் பண்ணினார்கள். ದೇವರು ಯಾರನ್ನು ಸ್ವಂತ ಜನರಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾನೋ, ತನ್ನವರು ಎಂದುಕೊಂಡನೋ, ಆ ಜನರು ಅನ್ಯ ಜನರೊಟ್ಟಿಗೆ ಹೋಗಿ ಅಸುತ್ತವನ್ನು ಮಾಡಿದರು. அவங்களை பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்கிறோம். ಅವರನ್ನು ಕುರಿತಲ್ಲಿ ನಾವು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. ராஜாவும் அப்படித்தான் செய்கிறான். ಆ ರಾಜನು ಆ ವಿಧವಾಗಿ ಮಾಡಿದನು. அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆசாரனும் அப்படித்தான் செய்றான். ಅವನ ಅಧೀನದಲ್ಲಿರುವಂತ ಯಾಜಕರು ಅದೇ ವಿಧವಾಗಿ ಮಾಡಿದರು. அவனுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய மந்திரிகள், பிரதானவர்கள் அப்படித்தான் செய்றாங்க. ಅವನ ಕೆಳಗಿರುವಂತ ಪ್ರಧಾನ ಮಂತ್ರಿಗಳು ಆ ವಿಧವಾಗಿ ಮಾಡಿದರು. அவளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜனங்களும் அப்படித்தான் செய்கிறார்கள். ಅವರ ಕೆಳಗಿರುವಂತ ಪ್ರಜೆಗಳು ಆ ವಿಧವಾಗಿ ಮಾಡಿದರು. எல்லாரும் கூட்டாக சேர்ந்து, ಎಲ್ಲರೂ ಗುಂಪಾಗಿ ಸೇರಿ புறஜாதிகளுடைய சகல விதமான அருவருப்புகளையும் அவர்கள் அதிலே ஈடுபட்டார்கள். ಅನ್ಯ ಜನಗಳ ಅಸಹ್ಯ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ಅವರು ತಮ್ಮನ್ನು ತಾವು ತೊಡಗಿಸಿಕೊಂಡರು. தேவனுக்கு துரோகம் செய்தார்கள். ದೇವರಿಗೆ ಅವರು ದ್ರೋಹ ಮಾಡಿದರು. தன்னுடைய சொந்த தேவனுக்கு, ತನ್ನ ಸ್ವಂತ ದೇವರಿಗೆ, இஸ்ரவேலின் தேவனுக்கு, ಇಸ್ರಾಯೇಲರ ದೇವರಿಗೆ, ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தேவனுக்கு அவர்கள் துரோகம் செய்தார்கள். ಅಬ್ರಹಾಮನ ಈಸಾಕನ ಯಾಕೋಬನ ದೇವರಿಗೆ ಅವರು ದ್ರೋಹ ಮಾಡಿದರು. கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை அவர்கள் அசுத்தப்படுத்தினார்கள். ಯೆಹೋವನು ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಪ್ರತಿಷ್ಠಿಸಿದಂತ ಆ ದೇವಾಲಯವನ್ನು ಅವರು ಅಸುತ್ತಪಡಿಸಿದರು. வசனம் 15 ವಾಕ್ಯ. அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கம் உள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்திற்கு தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பியிருந்தார். ಅವರ ಪಿತೃಗಳ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ತನ್ನ ಪ್ರಜೆಗಳನ್ನು ನಿವಾಸ ಸ್ಥಾನವನ್ನು ಕನಿಕರಿಸಿ ಸಾವಕಾಶ ಮಾಡದೆ ತನ್ನ ದೂತರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅವರನ್ನು ಎಚ್ಚರಿಸುತ್ತಾ ಇದ್ದರು. கர்த்தர் எடுத்த உடனே ஒருவனையும் அடிக்கவே மாட்டார். ಈ ದೇವರು ಎತ್ತ ತಕ್ಷಣ ಒಬ್ಬ ಯಾರನ್ನು ಆತನು ಹೊಡೆಯುವುದು ಇಲ್ಲ. எடுத்த உடனே தண்டனை கொடுக்க மாட்டார். ತಕ್ಷಣ ಅವರಿಗೆ ದಂಡನೆಯನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் சரி, ಅದೆಷ್ಟೇ ದೊಡ್ಡ ತಪ್ಪು ಮಾಡಿದರೂ ಸರಿ, தப்பு செஞ்ச உடனே அடிக்க மாட்டார். ತಪ್ಪು ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಅವರನ್ನು ಹೊಡೆಯುವುದಿಲ್ಲ. டைம் கொடுக்கிறார், ಅವರಿಗೆ ಸಮಯವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ, எச்சரிப்பு கொடுக்கிறார், ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ, ஞாபகப்படுத்துவார், ಅವರಿಗೆ ಜ್ಞಾಪಕಪಡಿಸುತ್ತಾನೆ, அவங்க மனம் திரும்புறதுக்கு வழி உண்டாக்கி தருவார், ಅವರಿಗೆ ಮನ ತಿರುಗುವುದಕ್ಕೆ ಮಾರ್ಗವನ್ನು ಆತನು ತೋರಿಸುತ್ತಾನೆ. அவருடைய ஸ்தானாபதிகளை அனுப்புவார், அம்பாசிடர்ஸ் அனுப்புவார், ಆತನ ಸ್ಥಾನಾಧಿಪತಿಗಳನ್ನು ಆತನ ದೂತರನ್ನು ಕಳುಹಿಸುತ್ತಾನೆ. இத்தனை செஞ்ச பிறகும் அவன் இருதயம் கட்டினமாய் இருந்தால், ಇಷ್ಟನ್ನು ಮಾಡಿದರೂ ಕೂಡ ಅವರ ಹೃದಯಗಳು ಕಠಿಣವಾಗಿದ್ದರೂ ಕೂಡ இல்ல, இவ்வளவு முயற்சிகளும் கர்த்தர் செய்த பிறகு கூட அவன் கடினப்படுத்தினால், ಇಷ್ಟು ಪ್ರಯತ್ನಗಳನ್ನು ದೇವರು ಮಾಡಿದಕ್ಕೆ ಅವರು ತಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಕಠಿಣ ಮಾಡಿಕೊಂಡರೆ, அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் அவன் கேட்க மாட்டான்னு முடிவு பண்ணிட்டான். ಅವ್ರು ಏನು ಹೇಳಿದರು ನಾವು ಕೇಳುವುದನ್ನು ಒಂದು ತೀರ್ಮಾನ ಅವರು ತೆಗೆದುಕೊಂಡರು. ಹೇಳಿದ್ರಲ್ಲ, ದೇವರು ಏನೇ ಮಾಡಿದರು ನಾನು ದೇವರ ಕಡೆಗೆ ನಾನು ಮಾನಸಾಂದ್ರ ಹೊಂದುವುದಿಲ್ಲ, ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಅವನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಮನಸ್ಸನ್ನು ಕಠಿಣ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ಮಾಡಿದರಿಂದ ಏನ್ ಸಿಗುತ್ತದೆ, அவனுக்கு நல்ல ವಧ கிடைக்கும், ಒಳ್ಳೆಯ ಏಟು ಬೀಳುವುದು. வசனம் 16. ஆனாலும் இத்தனை ஸ்தானாதிபதிகளை அனுப்பினாலும் கூட, ದೂತರನ್ನು ಕಳಿಸಿದರೂ ಕೂಡ அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை என்ன செய்தார்களாம், பரியாசம் பண்ணினார்களாம். ಅವರು ದೂತರನ್ನು ಅವರು ಏನು ಮಾಡಿದ್ರು, ಅವರು பரியாச கேலி ಮಾಡಿದರು. மறுபடியும் அவர்கள் எச்சரிப்பு கொடுக்கிறார்கள், அந்த வார்த்தைகளை இவர்கள் அசட்டை செய்தார்கள். ಮತ್ತೆ ಅವರಿಗೆ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ, ಆ ಮಾತನ್ನು ಅವರು ತುಚ್ಛ ಮಾಡಿದರು. மறுபடியும் அவர் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார், அந்த தீர்க்கதரிசியை அவர்கள் நிந்தித்தார்கள். ಮತ್ತೆ ಪ್ರವಾದಿಗಳನ್ನು ಕಳುಹಿಸಿದರು, ಅವರನ್ನು ಹೀಯಾಳಿಸಿದರು. கர்த்தருடைய உக்கிரம் அவர்களுடைய ஜனத்தின் மேலே மூண்டது. ಯೆಹೋವನ ಕೋಪಾಗ್ನಿಯು ಆ ಜನರ ಮೇಲೆ, ಪ್ರಜೆಗಳ ಮೇಲೆ ಉರಿಯಿತು. சகாயம் இல்லாமல் போயிற்று, ಸಹಾಯವಿಲ್ಲದೆ ಹೋಯಿತು. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நீங்க பிறந்ததிலிருந்து இந்த வயசு வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் நீங்க கர்த்தருடைய வசனத்தை எத்தனை பேர் இதே சபையில் கேட்டிருக்கிறீங்க?
ನೀವು ಹುಟ್ಟಿದ ದಿನದಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಇದೇ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಾ ಬಂದಿದ್ದೀರಿ. ரொம்ப கம்மி தான் இல்லையா? மற்றவங்களாம் எங்கேருந்து வந்திருக்கீங்க? ಬಹಳ ಕಮ್ಮಿನೇ. ಮತ್ತೆ ಎಲ್ಲರೂ ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿದ್ದೀರಿ? பாஸ்டர் நீங்க எல்லாம் பிறகுறதுக்கு முன்னாடியே நாங்க வேற சர்ச்சில் இருந்தோம் பாஸ்டர். ಪಾಸ್ಟರ್, ನೀವು ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾವು ಬೇರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದೆವು ಪಾಸ್ಟರ್. இல்லையா? ಹೌದಲ್ಲವೇ? நீ எங்கம்மா இருந்த? டெல்லி. நான் டெல்லியில இருந்தேன். ಡೆಲ್ಲಿಲಿ ಇರುಂದೆ. அந்த சிஸ்டர் மெட்ராஸ். மெட்ராஸ்ல இருந்தாங்க. அப்புறம் நீ சிஸ்டர் பெங்களூரு. பெங்களூர். அப்புறம் சில பேர் ஆந்திரால. ಆಂಧ್ರ. நாங்களும் வேற வேற சபையிலிருந்து வந்து இங்க வந்து சேர்ந்துருக்கிறோம். ನಾವು ಬೇರೆ ಬೇರೆ ಸಭೆಗಳಿಂದ ಬಂದಿಲ್ಲ, ನಾವು ಇಲ್ಲಿ ಕೂಡಿದ್ದೇವೆ. நாங்க எத்தனை பாஸ்டர் உங்களை மாதிரி பார்த்திருப்போம். ನಾವು ಎಷ್ಟು ಜನ ಪಾಸ್ಟರ್ಗಳನ್ನು ನಿಮ್ಮಂತವರನ್ನು ನಾವು ನೋಡಿರಬಹುದು இல்லையா? ಹೌದಲ್ಲವೇ? மைசூர்ல எத்தனை சர்ச்சுக்கு பேருக்கு விசிட் பண்ணிருக்கீங்க பிரதர்? ಮೈಸೂರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸಭೆಗಳನ್ನು ನೀವು ಹೋಗಿ ನೋಡಿದಾರ ಬ್ರದರ್ ದೇವರಾಜ್ ಅವರೇ? ಎಷ್ಟು ಸಭೆಗಳಿಗೆ ಹೋಗಿ ಬಂದಿದ್ದೀರಾ? ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥ ಆಗಿಲ್ವಾ? ಮೈಸೂರಲ್ಲಿ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸಭೆಗಳಿಗೆ ವಿಸಿಟ್ ಮಾಡಿದ್ದೀರಾ? 3 ಸಭೆ. 3 ಸಭೆನಾ? ಬರೀ 3? ನನಗೆ ಗೊತ್ತಿರುವುದೇ 4 ಸಭೆ பிரதர். சரி பிடி. ஐயா சரி வேண்டாம், எதுக்கு சொல்லணும், ரொம்ப போச்சுன்னு. எத்தனை பாஸ்டர் பார்த்துருக்கோம், எத்தனை மெசேஜ் கேட்டிருக்கோம், எத்தனை இடத்துல நாங்கள் உட்காந்து வசனம் கேட்டிருக்கோம். ಎಷ್ಟು ಪಾಸ್ಟರ್ ನೋಡಿದ್ವಿ, ಎಷ್ಟು ಸಂದೇಶಗಳನ್ನು ಕೇಳಿದ್ವಿ, ಎಷ್ಟು ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಾವು ಕೂತಿ ಬಂದಿದ್ದೇವೆ. கடைசியாக இங்கே வந்திருக்கிறோம். ಕೊನೆಯದಾಗಿ ಇಲ್ಲಿಗೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. எதுக்கு? ಏತಕ್ಕಾಗಿ? நீங்க ரொம்ப பெரிய பிரீச்சர்ங்கிறதுக்காக இல்ல, ದೊಡ್ಡ ನೀವು ಪ್ರಸಂಗಿ ಅಂತ ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. போனா போது உங்க சர்ச்சில் ஆளுங்களே இல்லைன்னு தான் வந்திருக்கிறோம். ಸರಿ, ನಿಮ್ಮ ಚರ್ಚಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಜನಗಳಿಲ್ಲ, ಆದ್ದರಿಂದ ನಾವು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದೇವೆ. அப்படின்னு கூட இருக்கலாம். ಆ ವಿಧವಾಗಿರಬಹುದು. சரி, எப்படியே வந்தீங்க, ಒಟ್ಟಿನಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀರಿ. ಆದರೆ கர்த்தர் உங்களுக்கு இவ்வளவு பேர் மூலமா இத்தனை நாளா இத்தனை விதவிதமா உங்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்காருங்கிறத மறந்து போகாதீங்க. ಈ ಕರ್ತನು ಯೆಹೋವನು ನಿಮಗೆ ಇಷ್ಟು ಜಾಗಗಳಲ್ಲಿ ಇಷ್ಟು ಜನರ ಮೂಲಕವಾಗಿ ವಿಧ ವಿಧವಾಗಿ ನಿಮಗೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಬಂದಿದ್ದಾನಲ್ಲವೇ? எதுக்கு? ಏತಕ್ಕಾಗಿ? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், கீழ்ப்படியணும். ನೀವು ದೇವರ ಮಾತಿಗೆ ನೀವು ಕಿವಿಗೊಡಬೇಕು, ವಿಧೇಯರಾಗಬೇಕು. கர்த்தருக்கு முன்னாடி தாழ்ந்து போகணும். ಯೆಹೋವನ ಮುಂದೆ ನೀವು ತಮ್ಮನ್ನು ತಾವು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நீங்க எனக்கு கீழ்ப்படியலன்னா இன்னொரு ஆள்கிட்ட போவீங்க, அந்த ஆளுகிட்டயும் ஆண்டவர் பேசுவாரு. அங்கேயும் இங்கே கீழ்ப்படியலன்னா இன்னொருத்தர் போவீங்க. கடைசியா எங்கேயாவது இடத்துல நம்ம மாட்டிக்குவோம். ಸರಿ, ನನಗೆ ನೀವು ವಿಧೇಯರಾಗ ಹೋಗದರೆ ನೀವು ಮತ್ತೊಬ್ಬ ಪಾಸ್ಟರ್ ಹತ್ರ ಹೋಗ್ತೀರಿ, ಅವ್ರಿಗೆ ನೀವು ವಿಧೇಯರಾಗದೆ ಹೋದರೆ ಮತ್ತೊಂದು ಕಡೆ ಹೋಗ್ತೀರಿ. ಈ ವಿಧವಾಗಿ ಎಲ್ಲೋ ಒಂದು ಕಡೆ ಕೊನೆಯದಾಗಿ ನೀವು ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. இங்க சிதைக்கிய ராஜாவின் காலத்துல என்ன ஆச்சுன்னா, ಸಿದ್ಕಿಯನ ಅರಸನ ಕಾಲದಲ್ಲಿ ಏನಾಯಿತು ಎಂದರೆ, அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனை அவன் மதிக்கவில்லை. அவன் ದೇವರ ದಾಸರುಗಳನ್ನು ಅವನು ಸನ್ಮಾನಿಸಲಿಲ್ಲ. அரசன் மட்டுமல்ல, அந்த அந்த ராஜாங்கத்தில் கூடிய ஜனங்களும் வேலைக்காரர்களும் பிரதானிகளும் ஆசாரியர்களும் யாருமே தீர்க்கதரிசிக்கு முன்பாக தாழ்ந்து போகல. ಅರಸನು ಮಾತ್ರವಲ್ಲ, ಅವನ ಕೆಳಗಿರುವಂತಹ ಪ್ರಧಾನಿಗಳು, ಯಾಜಕರುಗಳು, ಅಲ್ಲಿರುವ ಪ್ರಜೆಗಳು, ಅನ್ಯರು ಯಾರನ್ನೂ ಆ ಪ್ರವಾದಿಗಳೇ ವಿಧೇಯರಾಗಲೇ ಇಲ್ಲ. ಅನ್ಯರಿಗೆ ಯಾಕೆ ಮಾಡಬೇಕು? ಸ್ವಂತ ಜನರ ಬಗ್ಗೆ ನಾನು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. சொந்த ஜனங்க தான் பிரதர் கர்த்தருக்கு விரோதமா துரோகம் செய்ய முடியும். ಸ್ವಂತ ಜನರು ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ದ್ರೋಹ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವು. சொந்த ஜனங்க தான் துரோகம் பண்ண முடியும், அந்நியர்கள் பண்ண முடியாது. ಸ್ವಂತ ಜನರೇ ದ್ರೋಹ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ಅನ್ಯರು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அந்நியர்கள் பண்ண அது தப்பு, ಅದು ಅನ್ಯರು ಮಾಡಿದರೆ ಅದು ತಪ್ಪು. ஆனா சொந்த ஜனங்க பண்ண அது தப்பு இல்ல, அது துரோகம். ಅದು ಸ್ವಂತ ಜನರು ಮಾಡಿದರೆ ಅದು ತಪ್ಪಲ್ಲ, ಅದು ದ್ರೋಹವು. ஒரே காரியம், ಒಂದೇ ಕಾರ್ಯ. சொந்த ஜனங்க பண்ண அதுக்கு என்ன பேரு? ಸ್ವಂತ ಜನರು ಮಾಡಿದರೆ ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ಏನು? துரோக. ஆனா என் குடும்பத்தை சேராத ஒருத்தர் பண்ணுனா அது பரவாயில்ல, அவன் தப்பு, அவன் தெரியாம செய்யறான், தப்பு செய்யறான். ಸರಿ, ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಸೇರಿದವನು ಅವನ ತಪ್ಪು ಮಾಡಿದರೆ ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅವನು ತಪ್ಪ ತಿಳಿದ ಮಾಡಿದ್ದಾನೆ. சொந்த ஜனங்க கர்த்தருக்கு விரோதமாக செய்தால், ಸ್ವಂತ ಜನರು ಯೆಹೋವನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾಡಿದರೆ அதற்கு பேரு துரோகம், ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ದ್ರೋಹವು. கர்த்தர் துரோகத்தை சகித்துக் கொள்ள மாட்டார். ಯೆಹೋವನು ದ್ರೋಹವನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தவறுகளை மன்னிப்பார், ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತಾನೆ. தப்பு தவறு ரெண்டு வார்த்தை தமிழ்ல இருக்குது, கன்னடத்துல ரெண்டு ஒண்ணா. தப்பு இது தவறி செய்யறதுன்னா தெரியாம செஞ்சா அதுக்கு பேரு தவறு, தெரிந்தும் செய்தால் அது தப்பு. ತಿಳಿಯದೆ ಮಾಡಿದರೆ ಅದಕ್ಕೆ ದ್ರೋಹನ இல்ல, கன்னடல இல்ல, தமிழ்ல ரெண்டு வார்த்தை இருக்குது. மிஸ்டேக்னு ஒண்ணு இருக்குது. மிஸ்டேக்னா நான் ஏதோ ஒன்று செய்ய போனேன், அது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றோம். ನಾನು ಯಾವುದೋ ಒಂದು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೋದನು, ಅದು ತಪ್ಪಿತು ಎಂದು ಅರ್ಥವು. அது மிஸ்டேக், அது நான் தவறிட்டேன், ಅದು ತಿಳಿಯದೆ ಮಾಡಿದೆ. அது ஆண்டவர் துரோகமா எடுத்துக்க மாட்டார். ಅದನ್ನು ದೇವರು ದ್ರೋಹವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. தெரியாம விழுந்துருச்சு, ಅದು ತಿಳಿಯದೆ ಜಾರಿ ಬಿದ್ದಿತು.
ஆனா வேணும்னா எடுத்து போடுறேன்னு வச்சுங்க. ಆದ್ರೆ ಬೇಕೇ ಬೇಕಂತಂದ್ರೆ ತೆಗೆದು ಬಿಸಾಕಿದ್ದೇನೆ ಎಂದುಕೊಳ್ಳಿರಿ. அவன் தெரியாம பண்ணல, ಅವನು ತಿಳಿಯದೆ ಮಾಡಲಿಲ್ಲ. அவன் வேண்டுமென்றே செய்தால், ಅವನು ತಿಳಿದೇ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ, தெரிந்தே செய்தால், ತಿಳಿದೇ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ, அதுக்கு பேர் தான் தப்பு. ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ತಪ್ಪು. தவறினாலும் தப்பினாலும் கர்த்தர் மன்னிப்பு கொடுப்பாரு, மறுபடியும் சான்ஸ் கொடுப்பாரு, மறுபடியும் அவனுக்கு இரக்கம் காட்டுவார். ತಪ್ಪಿದರು ತಿಳಿದು ಮಾಡಿದರು ದೇವರು ಅವನಿಗೆ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೊಡುತ್ತಾನೆ. ಆದರೆ எல்லாம் தெரிந்த பிறகு, ಎಲ್ಲವೂ ತಿಳಿದ ನಂತರ நான் அவருக்கு முன்பாக தாழ்ந்து போகாமல் இருந்தால், ನಾನು ಆತನ ಮುಂದೆ ನಾನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳದೆ ಹೋದರೆ கடவுளுக்கு நான் விரோதி, ದೇವರಿಗೆ ನಾನು ವಿರೋಧಿಯು. அப்போ யார் விரோதியா மாறுறது? ಆಗ ಯಾರು ವಿರೋಧಿಯಾಗಿ ಬದಲಾಗುವುದು? கூட இருக்கிறவனே துரோகம் பண்ண அவன் தான் விரோதி. ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವವನೇ ದ್ರೋಹ ಮಾಡಿದರೆ ಅವನೇ ದ್ರೋಹಿ. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವು. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? ಈಗ ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? சொந்த ஜனங்க துரோகம் பண்றாங்க, ಸ್ವಂತ ಜನರು ದ್ರೋಹವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவர்களை கர்த்தர் அருமையா வழி நடத்தி ஆசீர்வதித்து பாதுகாப்பு கொடுத்து சொந்த தேசத்திலே நல்லதான் வச்சிருக்கிறாரு. ದೇವರನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಅವರನ್ನು ಕಾಪಾಡಿ ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಬಿಟ್ಟು ಸ್ವಂತ ದೇಶದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿಯೇ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு துரோகம் பண்ணுகிறார்கள். ಆದರೂ ಅವರು ದೇವರಿಗೆ ದ್ರೋಹವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. இப்போ அவங்களை சரிப்படுத்துறதுக்காகத்தான், ಇವಾಗ ಅವರನ್ನು ಸರಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿಯೇ என்ன செய்யறாரு ஆண்டவர்? ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ ದೇವರು? நைட்டு பூரா படிச்சுட்டு இருந்தியாப்பா? இல்லையா? நைட் டியூட்டி பார்த்த மாதிரி தூக்கம் வருது. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, ஆண்டவர் 17வது என்ன வாசிக்கிறோம்? 17 வாக்கியத்தில் நாம் ಏನು ಓದುತ್ತೇವೆ? ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வர பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினாலே கொன்று போட்டான். வாலிபரையும் கன்னியாஸ்திரிகளையும் முதியோரையும் விருதாப்பியரையும் தப்ப விடவில்லை, எல்லாரையும் தேவன் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ಆತನು ಕಸ್ದೀಯರ ಅರಸನನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಬರಮಾಡಿ ಎಲ್ಲರನ್ನು ಅವನ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿದನು. ಅವನು ಅವರ ಯುವಭಟ್ಟರನ್ನು ಅವರ ಪವಿತ್ರಾಲಯದಲ್ಲೇ ಕತ್ತಿಯಿಂದ ಸಂಹರಿಸಿ ಯುವಕರನ್ನು, ಕನ್ಯರನ್ನು, ಮುದುಕರನ್ನು, ಅತಿ ವೃದ್ಧರನ್ನು ಕನಿಕರಿಸದೆ ಎಲ್ಲರನ್ನು ಕೊಲ್ಲಿಸಿದನು. இது யார் செய்தது? ಇದು ಯಾರು ಮಾಡಿದ್ದು? கல்தேயருடைய ராஜா, ಕಲ್ದೀಯರ ರಾಜನು. இதுக்கு அனுமதி கொடுத்தது யார்? இவங்களை பிடிச்சி இந்தடா அடிச்சு நொறுக்குடா அப்படின்னு சொல்லி யார் கொடுத்தது? ಇದಕ್ಕೆ ಅನುಮತಿ ಕೊಟ್ಟು ಯಾರು ಅವರನ್ನು ಹಿಡಿದು ಇವರನ್ನು ನೀನು ದಂಡಿಸಂತ ಯಾರು ಅವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದು? கர்த்தர். ಯೆಹೋವನು. வசனம் 18ನೇ ವಾಕ್ಯ. அந்த ராஜா கொண்டு போட்டுட்டான் நிறைய பேரை. ಆ ರಾಜನ ಅನೇಕರನ್ನು ಕೊಂದನು. அதற்கு பிறகு ಅದರ ನಂತರ என்ன செய்தான் பாருங்க, ಏನು ಮಾಡಿದನು ನೋಡಿರಿ. 18வது வசனம். 18ನೇ ವಾಕ್ಯ. தேவனுடைய ஆலயத்திலே பெரிதும் சிறிதுமான பனிமுட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களும் ஆகிய அனைத்தையும் ಬಾಬಿಲೋನಕ್ಕೆ ಕೊಂಡು போனான். ದೇವಾಲಯದ ಎಲ್ಲ ಚಿಕ್ಕ ದೊಡ್ಡ ಸಾಮಾನುಗಳನ್ನು ಯೆಹೋವನ ಮಂದಿರದ ಭಂಡಾರದ ಅರಸನ ಮತ್ತು ಅವನ ಸರದಾರರ ಭಂಡಾರ ಇವುಗಳ ದ್ರವ್ಯಗಳನ್ನು ಬಾಬೆಲಿಗೆ ಒಯ್ದನು. எல்லாம் போச்சு, ಎಲ್ಲವೂ ಹೋಯಿತು. அமுல்யவாத சூப்பரா அற்புதமான பொருள் எல்லாம் போயிடுச்சு. ಒಳ್ಳೆಯ ಬೆಲೆ ಬಾಳುವಂತ ಬಹಳ ಬೆಲೆಯುಳ್ಳಂತ ವಸ್ತುಗಳೆಲ್ಲವೂ ಹೋದವು. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்து திருடன் வந்தானாக்க எதை எடுத்துட்டு போறதுக்கு பார்ப்பான்? ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಕಳ್ಳನು ಬಂದರೆ ಯಾವುದನ್ನು ಎತ್ತುಕೊಂಡು ಹೋಗಲಿಕ್ಕೆ ಅವನು ಪ್ರಯತ್ನ ಮಾಡುತ್ತಾನೆ. டோர் மேட்டு, பின்னாடி வச்சிருக்க தொடப்பக்கட்டை, ಹಿಂದೆ ಇರುವಂತ ಬರಲು, பாத்ரூம்ல இருக்கிற உடைஞ்ச பக்கெட்டு, ಬಾತ್ರೂಮ್ ಒಡೆದಂತ ಬಕೆಟ್ಗಳು, அதை நீங்களே வச்சு உங்களுக்கு கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான். ಅವುಗಳು ನಿಮಗೆ ಮಾತ್ರ ಇಟ್ಟು ಮಿಕ್ಕಿದ ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னெல்லாம் பார்ப்போம், ஒரு லிஸ்ட் போடுங்க பார்க்கலாம். ಏನೆಲ್ಲ ಹೋಗುತ್ತದೆ ಒಂದು ಪಟ್ಟಿ ಹಾಕಿರಿ ನೋಡೋಣ. ಜ್ಯುವೆಲ್ಸ್. ஓகே, ಮೊದಲು இப்ப வந்து சிலிண்டர் தான் வந்து ரொம்ப கஷ்டமா, சிலிண்டர் தூக்கிட்டு போயிடுவானா. ಇವಾಗ ಸಿಲಿಂಡರ್ ಅಂದ್ರೆ ಬಹಳ ಕಷ್ಟ, ಅದನ್ನೇ ಹೊತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರಂತೆ. அது பொய்ன்னு சொல்றாங்க. சிலிண்டர்லாம் இருக்குதான், நிறைய பேர்த்திட்டு இருக்குது. பயத்தினால என்ன பண்றாங்கன்னா அதிகமாக பெட்ரோல் வாங்குறதுக்கும் டீசல் வாங்கிக்கிறதுக்கும் சிலிண்டருக்கு புக் பண்ணுறதுக்கும் ஜனங்க துடிக்கிறாங்க. அப்படி பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ಅದು ಸುಳ್ಳು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ಸಿಲಿಂಡರ್ಗಳು ಸರಳವಾಗಿ ದೊರಕುತ್ತಿದೆ, ಪೆಟ್ರೋಲ್ ಸರಳವಾಗಿ ದೊರಕುತ್ತಿದೆ, ಆದರೆ ಜನಗಳು ಅದಕ್ಕಾಗಿ ಆತರ ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ.
ஓகே. அப்புறம் கோல்டு, ಮನಿ மணி, ದುಡ್ಡು, ஃபோனு, சில்வர், ಬೆಳ್ಳಿ, ರೇಷ್ಮೆ ಸೀರೆ, ஓ சாரி, ஓ சாரி 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 என்ன அதான் சொல்ல கொஞ்சம் சொல்லுவா, அதான் கேட்குறேன். பெரிய டிவியெல்லாம் யாரும் திருப்பி போகிறதில்ல, எல்லாம் மொபைல்லே பார்க்குறானுங்க இப்போ. ಪಾತ್ರೆಗಳು, பாத்திரைಗಳು, ಯಾವ್ದು ಪಾತ್ರೆ? ಹಿತ್ತಾಳೆ, ತಾಮ್ರ, ಕಂಚು, கஞ்சு. அங்கே இருக்கவங்க யாரும் சொல்ல மாட்டீங்களா? யாருக்குமே காடின்னு சொல்ல மாட்டீங்க. ಬೈಕ್ಗಳು, பைக்கு, காடி இல்லையா? எதெல்லாம் வந்து ரொம்ப விலை உள்ளதாக இருக்கிறதோ, ಯಾವುದೆಲ್ಲ ಬೆಲೆ ಬಾಳುವಂತದ್ದಾಗಿದೆಯೋ, பொக்கச ட்ரெஷர், ಅದು ಬೊಕ್ಕಸವು. அந்த பொக்கசத்தை வெளியில நீங்க வைக்க மாட்டீங்க. ಆ ಬೊಕ್ಕಸವನ್ನು ನೀವು ಆಚೆ ಇಡುವುದಿಲ್ಲ, அதை மறைச்சி உள்ளுக்குள்ள வைப்பீங்க. ಅದನ್ನು ಮರೆಯಾಗಿ ಒಳಗೆ ನೀವು ರಹಸ್ಯವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. அது எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு போயிடுவான். ಅವೆಲ್ಲವನ್ನು ಗೂಡಿಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. வசனம் 19, 19ನೇ ವಾಕ್ಯ. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்தார்கள்? தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்னியினாலே சுட்டெரித்து அதில் இருந்த திவ்யமான பனிமுட்டுக்களை எல்லாம் அழித்து போட்டார்கள். ಆ ಜನರು ಯೆರೂಸಲೇಮಿನ ಪೌಳಿಗೋಡೆಗಳನ್ನು ಕೆಡವಿ ಅವರ ಎಲ್ಲ ರಾಜ ಮಂದಿರಗಳನ್ನು, ದೇವಾಲಯವನ್ನು ಸುಟ್ಟು ಬಿಟ್ಟು ಅಮೂಲ್ಯ ವಸ್ತುಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡಿದರು. திரும்பி வந்தா கூட அங்க வாழ்றதுக்கு இடம் இருக்க கூடாது, வசதி இருக்க கூடாது. ತಿರುಗಿ ಬಂದರಲ್ಲಿ ಬಾಲ್ಯಕ್ಕೆ ಸೌಕರ್ಯಗಳು ಇರಬಾರದು. அப்படி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கினார்கள். ಆ ವಿಧವಾದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದರು. வசனம் 20, 20ನೇ ವಾಕ್ಯ. பட்டயத்துக்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறை பிடித்து கொண்டு போனான். பெர்சியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவனுடைய குமாரர்களுக்கும் அடிமைகளாக்கப்பட்டிருந்தார்கள். ಕತ್ತಿಗೆ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡವರನ್ನು ಅರಸನು ಬಾಬೆಲಿಗೆ ಕೊಂಡು ಸೆರೆವೊಯ್ದನು. ಪಾರಸಿಯ ಪ್ರಭುತ್ವವು ಅಲ್ಲಿ ಸ್ಥಾಪಿತವಾಗುವವರೆಗೆ ಅವರು ಅವನಿಗೆ ಅವನ ಮಕ್ಕಳಿಗೂ ಸೇವಕರಾಗಿದ್ದರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವು. ಎರಡು ರಾಜ್ಯವು, ஒன்று பாபிலோனுடைய ராஜ்யம், ಒಂದು ಬಾಬಿಲೋನ್ ರಾಜ್ಯವು. அது தொடங்கி 70 வருஷம் ಪಡಾದ ಪಾಡುಪಡುகிறார்கள். ಅದು ಪ್ರಾರಂಭವಾಗಿ 70 ವರ್ಷ ಅವರು ಬೇಕಾದಷ್ಟು ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದರು. 70 வருஷம் முடியும் பொழுது, ಆ 70 ವರ್ಷ ಮುಗಿಯುವಾಗ பாபிலோன் சாம்ராஜ்யம் அழிந்து போகிறது. ಆ ಬಾಬಿಲೋನ್ ಸಾಮ್ರಾಜ್ಯವು ನಾಶವಾಯಿತು. அதற்கு பிறகு பார்சியர்கள் வருகிறார்கள். ಅನಂತರ ಪಾರಸಿಯರು ಬಂದರು. பெர்சிய ராஜ்யம் வருகிறது. ಪರ್ಷಿಯ ರಾಜ್ಯವು ಬಂದಿತು. அந்த பெர்சியாவினுடைய ராஜ்யம் வரும் பொழுது 70 வருஷம் அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ಪರ್ಷಿಯರ ರಾಜ್ಯವು ಬರುವಾಗ 70 ವರ್ಷಗಳು ತುಂಬಿದವು. அப்பொழுது ಆಗ எரேமியா மூலமாய் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறியதை தானியேல் பார்க்கிறான். ಎರೆಮೀಯನ ಮೂಲಕವಾಗಿ ಹೇಳಿದಂತ ಪ್ರವಾದನೆಯು ಅದು ನೆರವೇರಿತದು. ದಾನಿಯೇಲನು ನೋಡಿದನು. 21வது வசனத்தில் 21ನೇ ವಾಕ್ಯ. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீரு மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடிய மட்டும் ಓಯ್ದಿರುತ್ತದೆ. ಈ ಪ್ರಕಾರ ಯೆಹೋವನು ಯೆರೆಮೀಯನ ಮುಖಾಂತರ ಹೇಳಿಸಿದ ಮಾತು ನೆರವೇರಿ ದೇಶವು ತನ್ನ ಸಬ್ಬತ್ ಕಾಲವನ್ನು ಅನುಭವಿಸುವುದಕ್ಕೆ ಮಾರ್ಗವಾಯಿತು. ದೇಶವು 70 ವರ್ಷ ಹಾಳು ಬಿದ್ದು ಆ ಕಾಲದಲ್ಲೆಲ್ಲ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಿತ್ತು. 22வது வசனம் 22ನೇ ವಾಕ್ಯ. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1வது வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் சொன்னான், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். ಪರಸಿಯ ಅರಸನಾದ ಕೋರೇಶನ 1ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಯೆಹೋವನು ತಾನು ಯೆರೆಮೀಯನ ಮುಖಾಂತರ
ಹೇಳಿದ ವಾಕ್ಯವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆ ಪರಸಿಯ ರಾಜನಾದ ಕೊರೇಶನು ಮನಸ್ಸಿನ ಪ್ರೇರಣೆಯಿಂದ ಅವನು ತನ್ನ ರಾಜ್ಯದಲ್ಲೆಲ್ಲ ಡಂಗೂರದಿಂದಲೂ ಪತ್ರಗಳಿಂದಲೂ ಪರಸಿಯ ರಾಜನಾದ ಕೊರೇಶನೆಂಬ ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿರಿ. ಪರಲೋಕ ದೇವರಾದ அதில்ல ஓகே 23 கடைசி வசனம். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். ಪರಸಿಯ ರಾಜನಾದ ಕೊರೇಶನೆಂಬ ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿರಿ. ಪರಲೋಕ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನನಗೆ ಭೂಲೋಕದ ಎಲ್ಲ ರಾಜ್ಯಗಳನ್ನು ಒಪ್ಪಿಸಿ ತನಗೋಸ್ಕರ ಯೆಹೂದ ದೇಶದ ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಿಸಬೇಕೆಂದು ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದಾನೆ. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರು ಆತನ ಪ್ರಜೆಗಳಾಗಿರುತ್ತಾರೋ ಅವರು ಸ್ವದೇಶಕ್ಕೆ ಹೋಗಲಿ. ಅವರ ದೇವರಾದ ಯೆಹೋವನನ್ನು ಅವರ ಸಂಗಡ ಇರುವನು ಎಂದು ಪ್ರಕಟಿಸಿದನು. என்ன நடந்தது தெரியுமா? ಏನು ನಡೆಯಿತು ಗೊತ್ತುಂಟೆ? ஒரு பாடம் ஆண்டவர் தன் சொந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ಒಂದು ಪಾಠವನ್ನು ದೇವರು ತನ್ನ ಸ್ವಂತ ಜನರಿಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟನು. அந்த பாடத்தை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு, ಆ ಪಾಠವನ್ನು ಅವರು ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ 70 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. 70 ವರ್ಷ ತೆಗೆದುಕೊಂಡರು. என்ன எடுத்துக்கிட்டாங்க? ಏನು ತೆಗೆದುಕೊಂಡರು? டைம் எடுத்துக்கிட்டாங்க. ಸಮಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರು. எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாங்க? ಎಷ್ಟು ಸಮಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರು? 70 வருஷம். 70 ವರ್ಷ. என்ன பாடம் கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர்? ಏನು ಪಾಠವನ್ನು ಕಲಿಸಿಕೊಟ್ಟನು ದೇವರು? கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரன் மூலமா சொல்றத கேட்டால், ದೇವರು ತನ್ನ ದಾಸನ ಮೂಲಕವಾಗಿ ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳಿದರೆ உனக்கு அடி கிடையாது, ನಿನಗೆ ಏಟು ಬೀಳುವುದಿಲ್ಲ. இல்லைன்னா ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ கர்த்தருடைய வார்த்தை மீண்டுமாக அந்த தீர்க்கதரிசிக்கு வரும். இந்த ಕರ್ತನ ಯೆಹೋವನ ವಾಕ್ಯವು ಮತ್ತೆ ಅವ ಪ್ರವಾದಿಗೆ ಬರುವುದು. அந்த வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் நீ அடியான அடி வாங்குவ. ಆ ಒಂದು ಮಾತು ನೆರವೇರುವವರೆಗೂ ನೀನು ಏಟನ್ನು ತಿನ್ನುವಿ, ಬೇಕಾದಷ್ಟು ಏಟನ್ನು ತಿನ್ನುವಿ. அந்த காலம் முடிஞ்ச பிறகுதான், ಆ ಕಾಲವು ಮುಕ್ತಾಯದ ನಂತರವೇ, நீ பாடத்தை கற்றுக்கொண்ட பிறகுதான், ನೀನು ಪಾಠವನ್ನು ಕಲಿತುಕೊಂಡ ನಂತರವೇ நீ திரும்பி வருவாய். ನೀನು ತಿರುಗಿ ಬರುತ್ತಿ. அவங்க சிறை பிடிச்சிட்டு போனது யாரு? ಆ ಸೆರೆ ಮರೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದು ಯಾರು? ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನು. அந்த ராஜ்யத்துக்கு பேரு பாபிலோன் ராஜ்யம். ಆ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೆಸರು ಬಾಬಿಲೋನ್ ರಾಜ್ಯವು. சரி, சிறையிருப்பு முடியும் போது எந்த ராஜ்யம் வந்துருச்சு? ಆ ಸೆರೆವಾಸವು ಮುಗಿದ ನಂತರ ಯಾವ ರಾಜ್ಯ ಬಂದಿತು? ರಾಜ್ಯ ಸೆರೆ ಮುಗಿದ ನಂತರ, ಸೆರೆವಾಸ ಮುಗಿಸುವಾಗ ಯಾರು வந்து ಅದು முடிக்கிறது? ಯಾರು ಅದನ್ನು ಮುಕ್ತಾಯ ಮಾಡುವುದು? ಕೊರೇಶನು. அதுதான் பெர்சியா ராஜ்யம். அதுவே பெர்சிய ರಾಜ್ಯವು. பெர்சியா ராஜ்யம், ಈ ಪರ್ಸಿಯ ರಾಜ್ಯವು பாபிலோன் ராஜ்யம். ಬಾಬಿಲೋನ್ ರಾಜ್ಯವು. பெர்சியா ராஜ்யம், ಪರ್ಸಿಯ ರಾಜ್ಯವು பாபிலோன் ராஜ்யம். ಬಾಬಿಲೋನ್ ರಾಜ್ಯವು. ஈராக், ಇರಾನ್. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஈராக், பாபிலோன். ஈரான், பெர்சியா. புரியுதா? ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? அடுத்த வாரம் படிக்கலாம். ನಂತರ ವಾರದಲ್ಲಿ ನೋಡೋಣ. கண்களை மூடி ஜெபம் ನಾವು ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ.